கிரிக்கெட் உலகத்தோட மோஸ்ட் லக்கியஸ்ட் கேப்டன் யார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். அது ரோஹித் சர்மா தான். இந்த மாதிரி லக்கு 5 கப்பு வாங்கி கொடுத்த டீம்லேருந்து கேப்டன்சியில் சேக் ஆவார். இந்தியன் டீமுக்கு 11 வருஷம் கழிச்சு ஐசிசி ட்ராஃபி வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் கேப்டன்சிலேருந்து சேக் ஆவார். இந்த மாதிரி லக்கெல்லாம் கோடியில் ஒருத்தனுக்கு தான் அமையும். அந்த மாதிரி கோடியில் ஒருத்தன் தான் இந்த ரோஹித் சர்மா. வேர்ல்டு கப்புக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கும்போது ஒரு கேப்டன்சி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது ஒரு டீமோட ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன். அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் எந்த டீமு, யார் அதோட கேப்டனு, யாருக்கு அந்த புது கேப்டன்சியை கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. இந்த இஷ்யூவை 2 விஷயமா பார்க்கலாம். ஒன்று, 2027 வேர்ல்டு கப் அப்போ ரோஹித் சர்மாக்கு 40.5 வயசாயிருக்கும். 2வது, இப்போ புதுசாக கேப்டன்சி கொடுத்துருக்காங்க இல்லையா சுப்மன் கில், அவருக்கு இந்த கேப்டன்சி வர்த்தா இல்லையா? வழக்கமாக எவ்வளோ பெரிய ஸ்டார் பிளேயராக இருந்தாலும் அவங்களோட ஃபார்ம் டிப்பாச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வார்னிங் கொடுத்து அதுக்கப்புறம் சில மேட்சஸ் ட்ராப் பண்ணி அதுக்கப்புறமும் அவங்க ப்ரூவ் பண்ணலன்னா அவங்கள ட்ராப் பண்ணுறது வழக்கம். ஆனால் ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சு முடிச்சுட்டு இதுக்கு மேலே இந்த ஃபார்மெட்டில் எனக்கு ஆடுறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் நிறைய ஆடிட்டேன் அப்படின்னு சொல்லி அவராக ரிட்டையர் ஆகி யங்ஸ்டர்ஸ்க்கு வழிவகுத்துட்டாரு. டெஸ்ட் கிரிக்கெட்டில் என்னதான் அவர் லேட்டாக ஆரம்பிச்சிருந்தாலும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்த ஒரு கேப்டன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு சீரீஸில் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆனதுனால அவர் அப்படியே உட்கார வச்சு அவர் அப்படியே சைட்லைன் பண்ணி தன்னைத்தானே ரிட்டையர்மெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஃபார்மேட், ODI, விச் இஸ் ஹிஸ் பெஸ்ட் ஃபார்மேட். லாஸ்ட் 10 இயர்ஸில் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ODI பேட்ஸ்மேன், நம்பர் 1 ODI கேப்டன் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும் அது ரோஹித் சர்மா தான் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது 2023 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் நடந்த ஒரே ஒரு ODI சீரீஸ் இந்த ஸ்ரீலங்கா சீரீஸ் தான். அந்த ஸ்ரீலங்கா சீரீஸ்லையும் ஃபியர்லெஸ் கிரிக்கெட் தான் நான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி 2 குவிக் ஃபயர் 50, ஒரு குவிக் ஃபயர் 30 அடித்தார். இன்னொரு ரீசன் கேட்டால் அவர் பொதன்னு இருக்காரு, அவர் ஃபிட்டாக இல்லை அப்படிமானுங்க. வருண் சக்கரவர்த்தி ஒரு இன்டர்வியூவில் செமையாக சொல்லியிருப்பாரு, மேட்ச் ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா தான் டாப் அப்படின்னு. அவர் 2027 வேர்ல்டு கப் விளையாடணுங்கிற ஒரே லட்சியத்துக்காக இப்போ வெயிட்லாம் குறைச்சிருக்காரு. அவர் தன்னைத்தானே ஃபிட்டாக தான் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் ஃபிட் இல்லை, அவர் கண்டிப்பாக இன்னும் 2 வருஷத்தில் என்ன ஆவாருன்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு ப்ராபபிலிட்டிக்காக இந்த ஒரு பர்டிகுலர் டெசிஷன் எடுக்கப்பட்டிருக்கு. உலகத்தில் எந்த கேப்டனாவது 8 மாதத்தில் 2 ஐசிசி ட்ராஃபி வாங்கி கொடுத்துருப்பானா? அப்படி வாங்கி கொடுத்து அந்த மாதிரி அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமும் ரோஹித் சர்மா மேலே இப்படி ஒரு டவுட் இருக்கு, நாங்கள் ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. இதில் அஜித் அகர்கர் சொல்லியிருக்காரு, ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் 2027 வேர்ல்டு கப்புக்கு நான் கமிட்டல் அப்படின்னு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு 2027 எனக்கு ஒரு அன்ஃபினிஷ்ட் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படி இருந்தும் கேப்டன்சிலேருந்து சைட்லைன் பண்ணியிருக்காங்க. இப்போ கேப்டன்சிலேருந்து சைட்லைன் பண்ணால் அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாதா? வாண்டடாக ப்ரெஷர் கொடுப்பீங்க, ஒரு 2 மேட்ச் ஒழுங்காக ஆடலைனாலும் அவரோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை உடைப்பீங்க. இப்படி உடைச்சு ரோஹித் சர்மா அன்ஃபிட்டு, ODI கிரிக்கெட்லாம் இனிமேல் ஆட முடியாது, எங்கள் டீமில் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, நான் உங்களுக்கு வழிவகுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை ட்ராப் பண்ணுவீங்க. இந்தியன் கிரிக்கெட்டோட இவ்வளோ பெரிய லெஜெண்டை இந்த மாதிரி விஷயங்களை கோத்ரூ பண்ண வச்சு அவரோட என்டையர் கெரியரையே ஒரு கரும்புள்ளி மாதிரி ஆக்கி முடிச்சு விடுவீங்க. இதுதானே? இது ஒரு பக்கம் இருக்க, சுப்மன் கில்லை ஆல் ஃபார்மேட் கேப்டனாக கொண்டு வரதுக்கு தான் இந்த பிளானே. டெஸ்ட்டில் ஆல்ரெடி அவரை கேப்டன் ஆக்கியாச்சு. T20 இன்டர்நேஷனல் அவரோட பெஸ்ட் ஃபார்மேட்டே கிடையாது. அவரை விட டிசர்விங்காக இருக்கிற நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுக்காம அவரை ஓப்பனிங் கொண்டு வந்திருக்கீங்க. அபிஷேக் சர்மா கூட இந்த ஏசியா கப்பில் அபிஷேக் சர்மானால நம்ம தப்பிச்சோம். சூரியகுமார் யாதவும் கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸில் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காரு. அப்படியே அழகாக அவரை சைட்லைன் பண்ணி சுப்மன் கில்லை அந்த இடத்துல கேப்டன்சியில் உட்கார வச்சு T20 முடிச்சிடலாம். அப்படியே ODI பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மாக்கு அடுத்து டிசர்விங் கேப்டன் யார் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். அது ஸ்ரேயஸ் ஐயர். ஏற்கனவே ஒரு கேப்டனாக அவர் பயங்கரமாக ப்ரூவ்லாம் பண்ணியிருக்காரு வித் KKR அண்ட் பஞ்சாப் பேக் டு பேக் ஃபைனல்ஸ் கொண்டு வந்துட்டு. அப்படி இருந்தும் இந்த வீணா போன பாலிடிக்ஸ்னால ஸ்ரேயஸ் ஐயரை சைட்லைன் பண்ணிட்டு சுப்மன் கில்லை கொண்டு வரீங்க. சுப்மன் கில் கிட்ட அப்படி என்ன கேப்டன்சி ஸ்கில்லை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்றது தான் எனக்கு புரியல. குஜராத் டைட்டன்ஸ்க்கு அவர் கேப்டனாக இருந்தார். எனக்கு தெரிஞ்சு ஆஷிஸ் நெஹ்ரா இருந்ததுனால தான் குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஹர்திக் பாண்டியா கப்பை வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லணும். அப்படி இருக்கும்போது அதே ஆஷிஸ் நெஹ்ராவோட கைடன்ஸில் தான் சுப்மன் கில்லும் குஜராத்துக்கு ஓரளவுக்கு பெட்டராக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சும் எதுக்காக இந்த விஷ பரீட்சை? ஆனால் நீங்கள் பண்ணதில் ஒரு நல்ல காரியம் என்னென்னா, ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் நாங்கள்லாம் பயங்கர ஆங்ஸைட்டியில் இருந்தோம். அவர் 2027 விளையாடுவாரா மாட்டாரா, இந்த டெசிஷன்ஸ்லாம் எப்போ தெரிய வரும்? ஒரு பக்கம் அவர் என்னடான்னா கண்டிப்பாக நான் விளையாடுவேன்னு சொல்கிறதும், இன்னொரு பக்கம் அது எங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு சைட்லேருந்து சொல்கிறதும், இந்த மாதிரியே போயிட்டு இருந்தது. இப்போ கிளியராக தெரிஞ்சு போச்சு, கேப்டன்சிலேருந்து அவரை தூக்குனது அவரை டீம்லேருந்தே தூக்குறதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இதே மாதிரி சுச்சுவேஷனில் நாங்கள் ஆல்ரெடி இருந்திருக்கோம் ஆஸ் ரோஹித் சர்மா ஃபேன்ஸ். அதிக காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லி டீமை விட்டு போயிட்டு நம்ம டீமையே பற்றி தப்பாக பேசின ஒரு துரோகியை திருப்பி கூட்டிகிட்டு வந்து குளிப்பாட்டி விட்டு அவன் தான் நம்ம கேப்டன்னு சொல்லி எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் ரோஹித் சர்மாவுக்கு கொடுக்காம டைரக்டாக அவனை கேப்டனாக போட்டிங்கல்ல, அதுக்கப்புறம் ஒரு கப்பு கூட நம்மளால் ஜெயிக்க முடியல. கடைசி வரைக்கும் இதே கேப்டன்சி இதே மேனேஜ்மெண்ட்டோட மும்பை இந்தியன்ஸ் இனிமேல் கப் அடிக்க வாய்ப்பே இல்லை.
ஆனால் இதே லாஜிக்கை நாங்கள் இந்தியன் டீமுக்கு கொண்டு வர மாட்டோம். மற்ற பிளேயர்ஸோட ஃபேன்ஸ் மாதிரி ஐயோ ரோஹித் சர்மாவை கேப்டன்சி விட்டு தூக்கிட்டாங்க, அதனால இந்தியா தோக்கணும்னு நாங்கள் ப்ரே பண்ணுவோம், இந்தியா கூட எவன்லாம் விளையாடுறோன்னா அவங்க கூடலாம் நாங்கள் சந்திரா வேலை பார்ப்போம் அப்படின்லாம் நாங்கள் என்றைக்குமே இருக்க மாட்டோம். என்னைக்கா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்தியா ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரே ஒரு குறிக்கோள். ரோஹித் சர்மாவோட கேப்டன்சிலாம் அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். 2013 மும்பை இந்தியன்ஸ் ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கும்போது ரிக்கி பாண்டிங் சரியா டெலிவர் பண்ண முடியல, அவருக்கு வயசாயிடுச்சு, சச்சின் டெண்டுல்கரும் கேப்டன்சி வேணான்னு சொல்லிட்டாரு, என்ன பண்ணலாம், லாங் டேர்முக்கு யாரை கேப்டனாக போடலான்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, ரோஹித் சர்மா தான் இனிமேல் மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்தியன் டீமில் ஒரு பெர்மனன்ட் பிளேயர் கூட கிடையாது, ஆனால் அந்த ஒரு யங்ஸ்டரை முன்னிறுத்தி கேப்டன்சி கொடுத்தாங்க. த ரெஸ்ட் ஆஸ் தே சே இஸ் ஹிஸ்ட்ரி. நான் என்னதான் பெரிய சச்சின் டெண்டுல்கர் ஃபேனாக இருந்தாலும், சச்சின் டெண்டுல்கருக்காக தான் மும்பை இந்தியன்ஸ்க்கே நான் சப்போர்ட் பண்ணாலும், ரோஹித் சர்மா இல்லாத மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு ஒரு கிங்ஸ் 11 பஞ்சாப் மாதிரியோ ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ் மாதிரியோ தான் இருந்திருக்கும். இது அசைக்க முடியாத உண்மை. என்னதான் மலிங்கா, போலார்ட், ஹர்பஜன் சிங்னு ஸ்டார் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் டோர்னமெண்ட்டோட முக்கியமான ஸ்டேஜஸ்லாம் சோக் பண்ணுவோம். அது ரோஹித் சர்மா வந்ததுக்கப்புறம் தான் மாறுச்சு. 2013, 2015, 2017, 2019, 2020 5 தடவை கப்பு ஜெயிச்சிருக்காரு. இந்த 5 தடவை ஜெயிச்ச கப்பில் 4 தடவை எம்எஸ் தோனி ஆப்போசிட் சைடில் இருக்கிற டீம் கூட கப்பு ஜெயிச்சிருக்காரு. இதுக்கு ஒரு தனி டிபேட்டே வைக்கலாம். ஐபிஎல்ல யார் சிறந்த கேப்டன் அப்படின்னு நான் அடித்து சொல்லுவேன், ரோஹித் சர்மா தான் சிறந்த கேப்டன் அப்படின்னு. நீங்கள் எம்எஸ் தோனியை எவ்வளோ தூரம் பெரிய கேப்டன் சொன்னாலும் அந்த எம்எஸ் தோனியை 4 தடவை ஃபைனல்ஸில் போட்ட ரோஹித் சர்மா தான் பெரிய கேப்டன் என்னால் டிஃபெண்ட் பண்ண முடியும் வித் டேட்டா. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னதான் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்ல பயங்கரமான ஒரு கேப்டனாக இருந்து பிஜிடிலாம் ஜெயிச்சிருந்தாலும் ஓடிஐலையோ ஒரு பெரிய ஐசிசி டோர்னமெண்ட்லையோ நமக்கு ஒரு டியூ இருந்துகிட்டே இருந்துச்சு. 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனலில் தோத்துட்டோம் பாகிஸ்தான் கூட. 2019 வேர்ல்ட் கப்பில் செமிஃபைனல்ஸில் தோத்துட்டோம். அந்த செமிஃபைனல்ஸில் யார் மேலே தப்பு அப்படிங்கிறது ஒரு தனி டிபேட்டு, அதுக்கு நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். இப்படி நடந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் சௌரவ் கங்குலி ஒரு காரியம் பண்ணார். ஒரு ஃபோன் கால், ஓவர் ஃபோன் கால் ரோஹித் சர்மா வாஸ் மேட் த கேப்டன். அவரை கேப்டனாக போடுற டெசிஷனை ஏகப்பட்ட பேர் எகெயின்ஸ்ட் பண்ணாங்க. அதில் முக்கியமான 2 லேபிள், ஒன்று தோனி லேபிள், இன்னொன்று கோலி லேபிள். தோனி லேபிளை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இந்த சிஎஸ்கே மும்பை ஃபேன்ஸோட பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா, எங்களையும் ஜெயிச்சுட்டான், இவன் சின்ன பையன், இவன் ஒரு பெரிய ஆளான்னு சொல்லி எப்போவுமே ரோஹித் சர்மாவோட டவுன்ஃபாலுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த டைமில். அதுக்கப்புறம் எங்கள் கிங் கோலியவே ஒருத்தன் டாமினேட் பண்ணிட்டு கேப்டன் ஆகிறானா, இனி அவன் வாழ்க்கையில் எதுவுமே ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம். இப்படி இருக்கிற டைமில் ஒரு மேட்ச் தோத்தா கூட கேப்டனிங் ஐபிஎல் இஸ் ஈஸி, கேப்டனிங் இந்தியன் டீம் இஸ் நாட் தட் ஈஸி அப்படிங்கிற மாதிரி ஆத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஒவ்வொருத்தரோட ஹேட்ரடையாக தாண்டி 2022 T20 வேர்ல்ட் கப்பில் இங்கிலாந்து கூட 10 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸில் நம்ம லாஸ் ஆனதுக்கப்புறம் ரோஹித் சர்மா ஒரு முடிவு எடுக்கிறாரு. இனி இந்த இந்தியன் கிரிக்கெட்டோட பிராண்டு ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி. வழக்கமாக ஒரு கேப்டன் ஒரு டெசிஷன் எடுத்தால் அதை டீம் மெம்பர்ஸ்க்கு பாய்ச்சிட்டு அவங்க சும்மா இருப்பாங்களே தவிர இந்த மாதிரி கிரவுண்ட் லெவலில் இறங்கி அதே வேலையை அவங்க பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் ரோஹித் சர்மாவோட கான்செப்டே வேறு. ஃபியர்லெஸ் கிரிக்கெட் நான் ஆட சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு நான் தான் வந்து ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த கேப்டன்சி பொறுப்பு, நான் கொஞ்சம் பொறுமையாக ஆடணும், என்னோட ஆக்சுவல் அக்ரெஷனை காட்டக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் உடச்சி உண்மையான ஃபியர்லெஸ் கிரிக்கெட்னா என்ன அப்படிங்கிறத நான் காட்டுறேன் அப்படின்னு காட்டினார். 2023 வேர்ல்ட் கப்பில் அன்பீட்டனாக ஃபைனல்ஸ் போன நம்ம ஒரே ஒரு மேட்ச், ஒரே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்ச தப்புனால அந்த டோர்னமெண்ட்டை தோத்தோம். நவம்பர் 19 காலையில் வரைக்கும் எல்லாரும் ரோஹித் சர்மா இந்தியான்னு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க நவம்பர் 19 நைட்டு இவன்லாம் ஒரு ஆளே கிடையாது, இவனுக்கெல்லாம் கேப்டன்சி கொடுத்ததே தப்பு அப்படின்னு பயங்கரமாக முதுகுல குத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. கேப்டன்சியே சரியில்லை, தோனின்னு தான் வேற லெவலில் இருந்திருக்கும். பிசிசிஐ பண்ண முட்டாள்தனமான ஒரு வேலை கோலியை கேப்டன்சில தூக்கி ரோஹித் கொடுத்தது. தலை தோனி இருந்தாப்ல இல்ல, அப்ப நம்ம எப்படி ஜெயிச்சோம்? இல்ல தோனி தான், அதான் தோனி அடிச்சாதான் கப்பு, வேற யாரும் இல்ல. இன்னும் 50 வருஷம் கூட இந்தியா கப் அடியாது. லிட்ரலாக ஆஸ் அன் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன் அண்ட் ஆஸ் அ ரோஹித் சர்மா ஃபேன் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு மனநிலையில் நம்ம எல்லாருமே இருந்தோம். அடுத்த 7-8 மாதத்துல T20 வேர்ல்ட் கப் வருது. அந்த T20 வேர்ல்ட் கப்லையாவது நம்ம ஜெயிக்கலாமா அப்படின்னு பார்த்தா அதே பேட்டர்ன், அதே மாதிரி எல்லா மேட்சும் ஜெயிச்சுட்டு வந்துடுவோம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரோஹித் சர்மாவோட பேட்டிங். ஓடிஐலேயே T20 மாதிரி ஆடிட்டு இருந்தார். T20ல ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. எஸ்பெஷலி ஒரு முக்கியமான ஆஸ்திரேலியா மேட்ச்சில் 90 odd ரன்ஸ் அடிப்பார். அந்த ஸ்டார்க் ஓவர், அந்த கமின்ஸை முட்டி போட்டு தூக்கி மிட் வீக்கில் அடிச்சு 6, இதெல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடியே நிற்குது. அந்த அளவுக்கு ஒரு சம்பவம். அதே அக்ரஷனோட செமிஃபைனல்ஸில் இங்கிலாண்டை போட்டு பொட்டலம் கட்டிட்டு ஃபைனல்ஸ் போனோம். ஃபைனல்ஸ் வரைக்கும் அடிக்காமல் இருந்த கிங் கோலி ஃபைனல்ஸில் பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு டீசென்ட் ரெஸ்பெக்டபிள் ஸ்கோருக்கு போனோம். அதுக்கப்புறம் என்னதான் ஸ்லோவாக நம்ம விக்கெட்ஸ் எடுத்துகிட்டே இருந்தாலும் கிளாசன் பயங்கரமாக காட்டுன்னு காட்டி சரி 30 பால்ல 30 ரன் இனி மேட்ச் முடிஞ்சுதுடான்னு நினைக்கும் போது
தட்ஸ் வேர் ரோஹித் சர்மா as a கேப்டன் டிஃபெண்ட் a low score any day அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து பும்ராவை எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி ஃபீல்ட் செட்டிங் கொண்டு வரணும் அப்படின்னு அழகாக யூஸ் பண்ணி ஹர்திக் பாண்டியா, பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங்னு ஒவ்வொருத்தரையும் செமையாக யூஸ் பண்ணி அவங்களும் பயங்கரமாக பவுலிங் போட்டாங்க. எல்லாமே சூப்பராக பண்ணி கடைசி ஓவரில் 16 ரன் வேணும் அப்படிங்கும்போது மில்லர் கேட்சை ஸ்கை பிடிச்சதுக்கப்புறம் மேட்சை நம்ம சீல் பண்ணோம். சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்த மேட்ச் ஒரு 1-2 மேட்ச் தான் நம்மளால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு பியூர் மேட்னஸ் ஃப்ரம் த கேப்டன் ரோஹித் சர்மா. ICC Men's T20 Cricket World Cup Champions 2024. 11 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா won an ICC trophy under the leadership of ரோஹித் சர்மா. அப்படியே ரவுண்ட் த கார்னர் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் கண்டிப்பாக நம்ம அடிச்சே ஆகணும். ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி நம்ம கடைசியாக வின் பண்ணி 12 வருஷம் ஆச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்தது. இந்த ஸ்கிரிப்ட்ல அப்படியே ஒரு ஆப்போசிட்டான விஷயம். அது என்னன்னா, ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் சரியாவே ஆடல. ஃபைனல்ஸ் வந்து நம்ம நியூசிலாந்து கூட ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் என்னைக்குமே நமக்கு தகராறு தான். அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல சேசிங்ல 74 ரன்ஸ் அடிச்சு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி he ensured we won the ICC Champions Trophy 2025. கண்டிப்பாக நமக்கு ஒரு டவுட் இருந்தது, என்னடா 2024 T20 வேர்ல்ட் கப்பும் ஜெயிச்சாச்சு, 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் ஜெயிச்சாச்சு, ஆனால் இன்னும் ஐசிசி வேர்ல்ட் கப்புக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது. இந்த 2 வருஷத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருந்தோம். இம்ரான் கான் பாகிஸ்தானுக்கு வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுக்கும்போது அவரோட வயசு 39 தான். இதுவே ஒரு பிளேயர் அவரோட லீன் பேட்ச்ல இருக்கும்போது இந்த ஒரு ஏஜ் லாஜிக்கை கொண்டு வரது கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2027 வேர்ல்டு கப்புக்கு நம்ம டீமை தயார் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய ஓடிஐஸை ஆட வைக்கணும். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் டெஸ்ட் மேட்ச், எப்போ பார்த்தாலும் T20 அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இதையே ஒரு ரீசனா சொல்லி நிறைய ஓடிஐ மேட்சஸ் இல்லை, அதனால நாங்க வந்து எங்களுக்கு வேற வழி தெரியல, அவரை எப்படி அவரை ஃபிட்டா வச்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஜிக்ல கொண்டு போறாங்க. உண்மையாவே 2027 வேர்ல்ட் கப்ல ரோஹித் சர்மா தலைமையில ஒரு கேப்டன்சி இருந்ததுன்னா நாம வேர்ல்ட் கப் ஜெயிக்கிற ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா வேர்ல்டுலயே அதிக ஐசிசி ட்ராஃபிஸ் ஜெயிச்சது கேப்டன் MS தோனி. ஆனா அவர் 10 சான்ஸ்ல 3 தடவை ஜெயிச்சிருக்காரு. ஆனா ரோஹித் சர்மா ஒயிட் பால் கிரிக்கெட்ல 4 சான்ஸ்ல 2 தடவை ஜெயிச்சிருக்காரு. அதுல மிஸ் பண்ணது 1 செமிஃபைனல்ஸ்ல, இன்னொன்னு ஃபைனல்ஸ்ல. இந்த அளவுக்கு டெரிஃபிக் ரெக்கார்ட் வச்சிருக்கிற ஒரு கேப்டனுக்காக இந்த விஷயத்து கூட நம்மளால பண்ண முடியாதா? நாட் ஃபார் செல்ஃபிஷ் ரீசன்ஸ், ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் த நேஷன். கடைசி விஷயத்துக்கு வருவோம். எனக்கு MS தோனி ரொம்ப பிடிக்கும் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ், எஸ்பெஷலி இன் ODI கிரிக்கெட். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன் ரோஹித் சர்மாவை அவர் பேக் பண்ண விதம். கிட்டத்தட்ட ஒரு 80 இன்னிங்ஸ் சான்ஸ் கொடுத்து அப்பையும் சரியா பெர்ஃபார்ம் பண்ணாததுக்கு அப்புறமும் அவருக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருந்தாரு, அவரை பேக் பண்ணிட்டே இருந்தாரு. இதுக்கு மெயினான ரீசனா நான் பாக்குறது, சேவாகையும் கம்பீரையும் ஓச்சி விட்டுட்டு ரோஹித்தையும் தவனையும் அந்த இடத்துல கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் தோனியோட பிளானா இருந்தது. அப்படி பிளான் பண்ண தோனி வேற யாரை வேணாலும் வச்சு பிளான் பண்ணிருக்கலாம், ஆனா பிளான் பண்ணது ரோஹித் சர்மாவை வச்சு. அப்படிங்கும்போது கண்டிப்பா அதுக்குண்டான கிரெடிட்டை நம்ம கொடுத்தே ஆகணும். இது ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், கௌதம் கம்பீரை பத்தி எங்களுக்கெல்லாம் லேட்டா புரிஞ்ச விஷயம் MS தோனிக்கு முதல்ல புரிஞ்சிருக்கு. அதனால MS தோனி அவரை ட்ரீட் பண்ண விதம் பெர்ஃபெக்ட் அப்படின்னு இப்போ நான் சொல்றேன். அவரை டிராப் பண்ணப்போ மட்டும் ஒவ்வொரு சேனலா போய் உட்காந்து எனக்கு இன்ஜஸ்டிஸ் நடந்துருச்சு, எனக்கு அது நடந்துச்சு, இது நடந்துருச்சு அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. இப்போ இந்த டீமோட முறையிலேயே கொலாப்ஸ் பண்ணி சம்பந்தம் இல்லாத டெசிஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்தா ரத்தம், நமக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவர் மேல வச்சிருந்த மொத்த ரெஸ்பெக்டும் இந்த 2-3 இன்சிடென்ட்ல போயிடுச்சு. இப்போ கம்மிங் பேக் டு சில MS தோனி ஃபேன்ஸ், ஏண்டா நேற்று இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பண்ண வேலை என்ன? அப்பாடா, இனி MS தோனியோட லெகசிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, MS தோனி மட்டும்தான் உலகத்திலேயே 3 ICC ட்ராஃபிஸ் வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இது ஒரு பொழப்பா? நான் என்ன கேட்குறேன், ஒரு சச்சின் டெண்டுல்கர் 100 இன்டர்நேஷனல் செஞ்சுரிஸ் அடிச்சாருனாலோ இல்லை 18,000 ரன்ஸ் அடிச்சாருனாலோ அதை ஒரு இந்தியன் பீட் பண்ணணும் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. இதே தான் MS தோனி நினைப்பாரு, நான் ஒரு ICC ட்ராஃபி ரெக்கார்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா அதை ஒரு இந்தியன் பிரேக் பண்றதுதான் எனக்கு பெருமை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், கடைசி வரைக்கும் MS தோனி ரிலவெண்டாவே இருக்கணும், கடைசி வரைக்கும் இந்த 3 ICC ட்ராஃபி வச்சு நாங்க பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த 3 ICC ட்ராஃபி அவர் அடிச்சது அன்பிலீவபிள், 100% நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவரை ரோஹித் சர்மாவோட கம்பேர் பண்றதே ரொம்ப தப்பு. ரோஹித் சர்மா ஒரு டிஃபரெண்டான கேப்டன், MS தோனி ஒரு டிஃபரெண்டான கேப்டன். ஆல்சோ அந்த காலகட்டத்தை யோசிப்போம். MS தோனி கேப்டன் ஆனது 24-25 வயசுலேயே ஆயிட்டாரு. ஆனா ரோஹித் சர்மா கேப்டன் ஆனது 35 வயசுலயோ 34 வயசுலயோ. இந்த ஷார்ட் கேப்ல ரிட்டையர்மெண்ட் ப்ரெஷரு, ஏஜ் ப்ரெஷரு, ஃபிட்னஸ் ப்ரெஷர், இப்படி எல்லா விஷயத்தையும் வச்சுட்டு அவர் பண்ண ஒரு விஷயம். அதை நம்ம பெருசாக அப்ரிஷியேட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் எங்கால் இதை முதலே பண்ணிட்டாரு, எங்கால் இது இப்படியே பண்ணிட்டாரு அப்படின்னு பேசுறது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் கோலி வாஸ் சாக்ட் ஓவர் த ஃபோன், ரோஹித் வாஸ் சாக்ட் ஈவன் ஆஃப்டர் வின்னிங் 2 ICC ட்ராஃபிஸ், பட் தோனி சாக்ட் த செலக்டர்ஸ் அப்படின்னு வேற பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு பெருமையாடா?
மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நீங்க வந்து அந்த டைம்ல ஐபிஎல்லுக்கு எந்த டீம் ஆடிட்டு இருந்தீங்க? சிஎஸ்கே. அந்த டீமோட ஓனர் யாரு? ஸ்ரீனிவாசன். அந்த டைம்ல பிசிசிஐ சேர்மனா இருந்தது யாரு? ஸ்ரீனிவாசன். அதுக்கப்புறம் ஐசிசி சேர்மன் ஆனது யாரு? அதுவும் ஸ்ரீனிவாசன். இவ்வளவு பெரிய மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் ஆஃப் த கண்ட்ரி இன் டர்ம்ஸ் ஆஃப் கிரிக்கெட்ல இருந்த ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இதெல்லாம் நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு, நாங்க வந்து பயங்கரமான பவர்ஃபுல்லான ஆளு, நாங்க பயங்கரமான ஆளு, நாங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. இந்தியன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கபில் தேவ், ஒரே ஒரு சௌரவ் கங்குலி, ஒரே ஒரு எம்எஸ் தோனி, ஒரே ஒரு ரோஹித் சர்மா. அவரை கேப்டன்சிலேருந்து நீங்கள் தூக்கிடலாம், ஆனால் எங்கள் மனசுலேருந்து அவரை தூக்கவே முடியாது. அவரோட ரெக்கார்ட்ஸை தொட முடியாது, அவரோட டேட்டாவை அடிச்சிக்கவே முடியாது. 24 கன்சிக்யூட்டிவ் ஐசிசி மேட்சஸில் 23 மேட்சஸ் வின் பண்ண ஒரே கேப்டன் எங்கள் ரோஹித் சர்மா தான்டா.